வணக்கம். இந்த வீடியோவில் 2026 ஜூலை மாதம் 63% புதிய டிஏ அகவிலைப்படி உயர்வு, அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியர்கள் சார்ந்து 2 குட் நியூஸ் குறித்து தகவல்கள் வெளிவந்துள்ளன. இது சார்ந்து முழு விவரங்களையும் பார்க்கலாம். மத்திய அரசு ஊழியர்கள் தற்போது அதிக எதிர்பார்ப்புடன் காத்திருப்பது அடுத்த அகவிலைப்படி உயர்வுக்காக. குறிப்பாக 2026 ஜூலை மாதம் முதல் அமலுக்கு வரக்கூடிய டிஏ உயர்வு எவ்வளவு இருக்கும் என்ற கேள்வி எழுந்துள்ளது. இதற்கு இடையில் 8வது ஊதிய குழு சார்ந்த விவாதம் தீவிரமாக நடைபெற்று வருவதால் அரசு ஊழியர்களுக்கு வர இருக்கும் மாதங்கள் முக்கியமானதாக பார்க்கப்படுகின்றன. இந்த ஆண்டுடைய தொடக்கத்தில் மத்திய அரசு அகவிலைப்படி மற்றும் அகவிலை நிவாரணத்தை 2% உயர்வை அறிவித்தது. ஜனவரி 2026 முதல் இந்த உயர்வு அமலுக்கு வந்தது. இதன் மூலம் 58% இருந்த அகவிலைப்படி 60% உயர்ந்தது. இந்த உயர்வு அரசு ஊழியர்களின் சம்பளத்தில், ஓய்வூதியர்களின் வருமானத்தில் கணிசமான மாற்றத்தை ஏற்படுத்தியது. இப்போது அடுத்த கட்ட உயர்வாக ஜூலை 2026க்கான டிஏ உயர்வு குறித்த பெரிய எதிர்பார்ப்பு உருவாகியுள்ளது. சமீபத்தில் வெளியான பணவீக்க தரவுகள் இதற்கு முக்கிய காரணமாக உள்ளன. அரசு வெளியிட்ட தகவலின் அடிப்படையில் ஏப்ரல் 2026 சில்லறை பணவீக்கம் 3.48% உயர்ந்துள்ளது. அதேபோல உணவு பணவீக்கம் 4.20% அதிகரித்துள்ளது. அதனுடன் எரிபொருள் மற்றும் மின்சார செலவுகள் உயர்ந்துள்ளன. பெட்ரோல், டீசல், சிஎன்ஜி விலையில் ஏற்பட்ட உயர்வு நடுத்தர வர்க்க மக்களுக்கு தினசரி பயன்களுக்கு கூடுதல் சுமை ஏற்படுத்தியது. இந்த நிலையில் பணவீக்கத்தின் தாக்கத்தை சமாளிக்க அரசு ஊழியர்கள் அதிக டிஏ உயர்வை எதிர்பார்த்து வருகிறார்கள். அகவிலைப்படி அல்லது டியர்னஸ் அலவன்ஸ் என்பது பணவீக்க காரணமாக ஏற்படக்கூடிய வாழ்க்கை செலவின் தாக்கத்தை குறைக்க அரசு வழங்கும் கூடுதல் தொகை. இது ஊழியர்களுடைய அடிப்படை சம்பளத்தில் 1% கணக்கிடப்படும். அதனால் அடிப்படை சம்பளம் அதிகமாக உள்ளவருக்கு அதிக டிஏ கிடைக்கும். தற்போது கிடைத்துள்ள AICPIW தரவின் அடிப்படையில் ஜூலை 2026 முதல் டிஏ சுமார் 3% முதல் 4% வரை உயர வாய்ப்புகள் இருப்பதாக கணக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக மார்ச் 2026 AICPIW குறியீடு 149.1 இருக்கிறது. இந்த உயர்வு ஏப்ரல், மே மற்றும் ஜூன் மாதத்தில் தொடரும் என்று மதிப்பிடப்பட்டிருக்கின்றன. கடந்த 12 மாத சராசரி AICPIW குறியீட்டை வைத்து கணக்கிட்டால் டிஏ உயர்வு சுமார் 3.61% இருக்கும் என்று கூறப்படுகிறது. அரசு வழக்கமாக முழு எண்ணாக அறிவிப்பதால் இது 3% உயர்த்தப்பட வாய்ப்புகள் உள்ளன. தற்போது 60% இருக்கும் அகவிலைப்படி ஜூலை 2026 முதல் 63 அல்லது 64% உயரலாம். இது நடைமுறைக்கு வந்தால் மத்திய அரசு ஊழியர்களின் மாத சம்பளத்தில் மீண்டும் கணிசமான உயர்வு ஏற்படும். இந்த டிஏ உயர்வு 7வது ஊதியக்குழுவின் பரிந்துரையின் அடிப்படையில் கணக்கிடப்படுவது குறிப்பிடத்தக்கது. அதே சமயம் 8வது ஊதியக்குழு சார்ந்த அறிவிப்புகள் வர இருப்பதால் அரசு ஊழியர்களுக்கு வரும் காலம் பல நல்ல செய்திகளை கொண்டு வரக்கூடும் என்ற நம்பிக்கை நிலவி வருகிறது. இந்த வீடியோ குறித்த உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவை அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி.